குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். சரிங்களா? நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். சரிங்களா? தவளையுடைய நரம்பு மண்டலத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ தவளையோட நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் டிவைடட் இன்டு 3 டிவிஷன்ஸ். சரிங்களா? தவளையோட நர்வஸ் சிஸ்டமை நம்ம 3 டிவிஷன்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், the another one is peripheral nervous system, then autonomic nervous system. சரிங்களா? ஸோ அப்படி வந்து 3 பாகமாக நம்ம வந்து நர்வஸ் சிஸ்டத்தை பிரித்து படிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு வச்சிங்களேன், இது எதை வந்து நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம்னா பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்ட். சரிங்களா? மூளையையும் தண்டுவடத்தையும் குறிப்பது. சரிங்களா? ஸோ மூளை தண்டுவடம் அப்படி பிரெயின் ஸ்பைனல் கார்ட். சரிங்களா? அது ரெண்டையும் உள்ளடக்கியது தான் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, அந்த மூளையிலேருந்து இப்போது உதாரணத்துக்கு இப்போது வந்து இதுதான் பிரெயின்னு வச்சுங்க, பிரெயின் இது வந்து ஸ்பைனல் கார்ட் 2 இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பிரெயின்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய நர்வ்ஸ். சரிங்களா? ப்ளஸ் வந்து இந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய நர்வ்ஸ். சரிங்களா? இந்த நர்வ்ஸையும் பிரெயின்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய நர்வ்ஸு, ஸ்பைனல் கார்ட்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய நர்வ்ஸ். சரிங்களா? நரம்புகள். ஸோ இது ரெண்டையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே எத்தனை ஜோடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 10 பேர் ஆஃப் cranial nerves. அதாவது மூளையிலிருந்து வெளியேறக்கூடியது 10 ஜோடி நரம்புகள். அதே மாதிரி வந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து 10 ஜோடி நரம்புகள். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து 3வது பார்த்திங்கன்னா இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இந்த பெரிஃபரல் நர்வ்ஸ் தான் அது. ஆக்சுவலாக பெரிஃபரல் நர்வ்ஸ் தான், ஆனால் அதோடைய ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பெரிஃபரல் நர்வ்ஸுக்கும் அட்டானமிக் நர்வ்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பெரிஃபரல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து தே ஆர் வாலண்டரி இன் ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்குறோம், திடீர்னு ஒரு கரப்பாம்பூச்சியை பார்க்குறோம், பயந்து எந்திரிச்சு ஓடுறோம். சரிங்களா? அப்போ இந்த ஓடணும் இல்லையா? அப்போ இந்த ஓடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான மசில்ஸ் வந்து என்ன செய்யணும், நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணணும், வேலை செய்யணும், மசில்ஸ் வந்து இயங்கணும். அப்போ அந்த மசில்ஸ் இயங்கணும், மசில்ஸ் வந்து மூமெண்ட் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நர்வஸ் சிக்னல்ஸ் தேவை இல்லையா? அந்த நர்வஸ் சிக்னல்ஸை கொடுக்குறது யாருன்னா இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். சரிங்களா? ஸோ அது எப்போ வேலை செய்யும் அப்படின்றது புரியுதா? சரிங்களா? நாம் இன்டென்ஷனலாக அந்த மசில்ஸை வந்து வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு நினச்சி, மசில்ஸை வேறு எந்த ஒரு பார்ட்டையோ நம்ம வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து உங்களுக்கு வந்து பெரிஃபரல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதே நேரத்தில் இந்த அட்டானமிக் நர்வ்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல், உங்களுடைய இன்டென்ஷன் இல்லாமல் செயல்படக்கூடிய நர்வ்ஸ். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நமக்கு சாப்பிட்றோம், அந்த சாப்பிடும்போது பசி எடுக்குது, இல்லை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான செக்ரீஷன்ஸ் இருக்குது இல்லையா, என்சைம்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகுது. இப்போது நமக்கு ஸ்டொமக்கில் வந்து ஹெச்சிசிஎல் செக்ரீட் ஆகுது, பெப்சின், ரெனின் மாதிரியான என்சைம்ஸ் செக்ரீட் ஆகுது. இதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியுமா? இந்த நேரத்தில் தான் வந்து நீ ஆசிட் சுரக்கணும், இந்த நேரத்தில் நீ வந்து என்சைம் சுரக்கணும், இந்த நேரத்தில் பெப்சின் சுர, இந்த நேரத்தில் வந்து இன்சுலின் செக்ரீட் ஆகணும் அப்படின்லாம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து முடியாது. அதெல்லாம் என்னது, இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஆக்ஷன்ஸில் வந்து 2 விதமான ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வாலண்டரி ஆக்ஷன்ஸ்னால் நாமளாக இன்டென்ஷனலாக இப்போது ஒரு உறுப்பை வந்து செயல்பட வைக்கிறது. சரிங்களா? இப்போ கையையோ காலையோ செயல்பட வைக்கணும் அப்படின்னு நாம் நினச்சோம்னா அது செயல்படும், இல்லைன்னா அது செயல்படாது. சரிங்களா? அது வந்து வாலண்டரி ஆக்ஷன், வாலண்டரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ்னால் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் தானாக அதுவே இயங்கக்கூடியது. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக அதுவே செய்கிறோம். அது அந்த ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். சரிங்களா? ஸோ தானாக அது வேலை செய்யும்.
சரிங்களா. நம்மளுடைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸை வந்து நாம் கட்டுப்படுத்த முடியாது. பசித்தாலும் பசிக்கலைனாலும் சாப்பிட்டாலும் சாப்பிட்லைனாலும் அது செக்ரேட் ஆகிற நேரத்தில் அது பாட்டுக்கு அந்த என்சைம்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த கட்டுப்படுத்துறது தான் யார் அப்படின்னு சொன்னால் அட்டானமிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ புரிஞ்சுதா. ஸோ இப்போ வந்து மூன்று வகையாக நம்ம வந்து நர்வஸ் சிஸ்டத்தை பிரிக்கிறோம். ஒன்று வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று ஆட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் விச் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்ட். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது என்னது, விச் கண்ட்ரோல்ஸ் த வாலண்டரி ஆக்ஷன்ஸ், சரிங்களா. வாலண்டரி ஆக்ஷன்ஸை கட்டுப்படுத்தும், சரிங்களா. நம்மளுடைய மூமெண்ட்டை வந்து கட்டுப்படுத்தும். ஸோ அதுக்காக தான் என்னது 10 pair ஆஃப் cranial nerves, 10 pair ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னு அரைஸ் ஆகுது, சரிங்களா. 10 pair ஆஃப் cranial nervesலேருந்து மூளை நரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம். மூளையிலேருந்து அரைஸ் ஆகக்கூடிய 10 ஜோடி நரம்புகள், ஸ்பைனல் கார்ட்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய 10 ஜோடி நரம்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டமை நம்ம ரெண்டாக பிரிப்போம், சரிங்களா. அதை வந்து நம்ம காமனாக சொல்லும்போது இன்வாலண்டரி அப்படின்னு சொல்லுவோம். இன்வாலண்டரி நர்வஸ் சிஸ்டம் ஒரு ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இது வந்து ரெண்டும் ஆன்டகோனிஸ்டிக் ஃபங்க்ஷனாக செய்யும், சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய லிவருக்கு தேவை. இப்போ இது வந்து லிவர்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. இது வந்து லிவர். இப்போ இந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து இந்த லிவரை தூண்டி விட்டு என்ன பண்ணோம், பைல் ஜூஸை செக்ரேட் பண்ணுது, சரிங்களா. இப்போ பைல் ஜூஸ் வந்து போதுமான அளவு செக்ரேட் ஆகி கேல் பேடரில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ அப்போது இனிமே வந்து லிவர் வந்து அந்த என்சைமை செக்ரேட் பண்ணக்கூடாது இல்லையா. அப்போது பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து லிவருக்கு சிக்னலை கொடுத்து லிவருடைய அந்த செக்ரேஷன் பைல் ஜூஸ் செக்ரேட் ஆகிறத ஸ்டாப் பண்ணும், சரிங்களா. அப்போ சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து இன்டியூஸ் பண்ணால் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து அதை இன்ஹிபிட் பண்ணும், சரிங்களா, தடை செய்யும். அதுவே பேராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேட் பண்ணுச்சுன்னா சிம்பத்தட்டிக் இன்ஹிபிட் பண்ணும், சரிங்களா. ஸோ இப்போ ரெண்டும் வந்து அகெயின்ஸ்டாக வேலை செய்யும், சரிங்களா. ஆன்டகோனிஸ்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. எதிராக வேலை செய்யும். ஒரு சிம்பத்தட்டிக் தூண்டுச்சு அப்படின்னு சொன்னால் பேராசிம்பத்தட்டிக் அதை கட்டுப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பாடியில் வந்து பல்வேறு வகையான என்சைம் செக்ரேஷன்ஸு இதெல்லாம் வந்து இந்த சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நம்ம அப்படின்னு சொல்கிறது, நம்ம இது எல்லாமே எதை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு நல்லா ஞாபகம் இல்லையா, தவளையை தான் சொல்லிகிட்ருக்கோம், சரிங்களா. ஸோ தவளையோட நர்வஸ் சிஸ்டம் தான் படிச்சுட்ருக்கோம். இப்போ தவளையை பற்றி தான் ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்கோம், சரிங்களா. அது நல்லா மைண்டில் இருக்கட்டும், ரைட். ஸோ இந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ஸும் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸும் எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம், என்னது இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ், சரிங்களா. தானாக நடைபெறக்கூடிய பணிகளை செய்யுது. ஸோ அந்த தானாக நடைபெறக்கூடிய பணிகள் அப்படின்றது எந்த மாதிரியான உறுப்புகளில் நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசரல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விசரல் ஆர்கன்ஸ் அப்படின்னா ஸ்மூத் மசில்டு ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ லிவரை நம்ம சொல்லலாம், சரிங்களா. லிவரை, ஸ்டொமக்கை, இது எல்லாமே வந்து ஸ்டொமக்கு, இண்டஸ்டின், இது எல்லாமே வந்து விசரல் ஆர்கன்ஸ் தான், சரிங்களா. ஸ்மூத் மசில் ஆர்கன்ஸ். ஸோ அங்கேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக்கோட வேலை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம், சரிங்களா. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் சொன்னோம், அது வந்து ஆட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் பற்றி சொன்னோம், சரிங்களா. அடுத்து வந்து முக்கியமாக இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், ரெண்டு காம்பனண்ட் இருக்குதுன்னு சொன்னோம். ஒன்று வந்து பிரெயின், இன்னொன்று ஸ்பைனல் கார்ட், சரிங்களா. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்ட், சரிங்களா. ஸோ அப்போ இந்த பிரெயின் எங்கே இருக்குது, இப்போ தவளை இருக்குது, தவளையோட தலையில் வந்து பிரெயின் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின் விச் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் இன் த கிரேனியல் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. கிரேனியல் கேவிட்டின்னா இந்த கிரேனியம் அப்படின்னு சொன்னாலே மண்டையோடு அப்படின்னு அர்த்தம். இந்த மண்டையோட்டு குழி, சரிங்களா. இப்போ நம்மளுடைய மூளை எங்கே இருக்குது, ஸ்கல் அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கே என்னது கிரேனியல் கேவிட்டி அப்படின்னு சொல்லி அது கிரேனியம், சரிங்களா. மண்டையோடு இருக்குது, அந்த மண்டையோட்டுக்குள்ளே ஒரு குழி இருக்குது, அந்த குழிக்கு பேர் தான் கிரேனியல் கேவிட்டின்னு சொல்கிறோம். அந்த குழிக்குள்ளே தான் பிரெயின் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அதேமாதிரி சாதாரணமாக இல்லை, இந்த பிரெயினை சுற்றி 2 கவர்ஸ் இருக்குது, கவரிங்ஸ், சரிங்களா. அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. 2 உரை, சரிங்களா, அதை சூழ்ந்துருக்கு. அந்த மூளைக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறதுக்காக. இப்போ எப்படி வந்து மண்டையோடு சொல்லுவோம் இல்லையா, அந்த மண்டையோடு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி அதுக்கு முன்னாடியே இந்த பிரெயினுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது யார் அப்படின்னு சொன்னாக்க மெனிஞ்சஸ்,
சரிங்களா. அது ஒரு மண்டையோட்டு உறை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அதனால தோல் மாதிரி ரொம்ப கடினமாக மூளைக்கு வந்து பாதுகாப்பை வழங்கக்கூடியது. சரிங்களா. ஸோ 2 உரைகள் சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுவே ஹியூமன்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்மளுடைய பிரெயினை வந்து 3 மெனிஞ்சஸ், சரிங்களா, 3 லேயர், 3 மெனிஞ்சஸ் வந்து சூழ்ந்திருக்கும். ஆனால் தவளையை பொறுத்த வரைக்கும் 2 மெனிஞ்சஸ் தான் சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பயா மேட்டர் அப்படின்றது, இன்னொன்று டியூரா மேட்டர். சரிங்களா. பயா மேட்டர் அண்ட் டியூரா மேட்டர். ஸோ இந்த டியூரா மேட்டர் அப்படின்றது வந்து அவுட்டர் மெம்ப்ரெயின், த பயா மேட்டர் அப்படின்றது இன்னர் மெம்ப்ரெயின். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு 2 லேயர், சரிங்களா, 2 லேயர், 2 மெனிஞ்சஸ் கவர் த ஆர் ப்ரொடெக்டட் த பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ அடுத்து பிரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அது வந்து 3 பகுதியாக நம்ம பிரெயினை வந்து பிரிச்சிருக்கோம். சரிங்களா. ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்டு ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு 3 பகுதியாக, அதாவது முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு 3 பகுதியாக மூளையை நம்ம பிரிச்சிருக்கோம். சரிங்களா. இப்போ ஃபோர் பிரெயின், அந்த ஃபோர் பிரெயினுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்க ப்ரோசென்செஃபலான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஃபோர் பிரெயின் அப்படின்னு சொன்னால் ப்ரோசென்செஃபலான், அதே மிட் பிரெயின் அப்படின்னு சொன்னால் மீசென்செஃபலான், ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு சொன்னால் ராம்பன்செஃபலான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதை நம்ம புக்கில் பார்த்து படிச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ ஃபோர் பிரெயினோட இன்னொரு பேர் என்ன, ப்ரோசென்செஃபலான். ஈவன் 1 மார்க்கில் கூட கேட்கலாம், நோட் பண்ணிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தவளையுடைய முன்மூளை, அதில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, அந்த ஃபோர் பிரெயின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தவளையுடைய பெரும்பகுதி, தவளை மூளையினுடைய பெரும்பகுதி வந்து இந்த ஃபோர் பிரெயின் தான் ஆக்கிபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஆன்டீரியர் மோஸ்ட் பார்ட். ஃபோர் பிரெயின் தான் என்னது, ஆன்டீரியர் மோஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மேலுள்ள பகுதி. அண்ட் விச் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட். சரிங்களா. மூளையினுடைய அதிக பகுதி அப்படின்றது வந்து நீளமான பகுதி, அதிக நீளமான பகுதி அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபோர் பிரெயின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஃபோர் பிரெயினில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோர் பிரெயினில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆல்ஃபேக்டரி லோப். சரிங்களா. ஒரு ஜோடி ஆல்ஃபேக்டரி லோப்ஸ் இருக்கும். அடுத்து ஒரு ஜோடி செரிப்ரல் ஹெமிஸ்பியர் இருக்கும். அண்ட் ஏ டைன்செஃபலான். சரிங்களா. இந்த 3 பகுதிகளையும் உள்ளடக்கியது தான் ஃபோர் பிரெயின். ஸோ அதெல்லாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பிக்சரில் பார்க்கலாம். சரிங்களா. இந்த இருக்குது தவளையோடைய மூளை அப்படின்றது இதுதான். சரிங்களா. இதுதான் வந்து இந்த கிரேனியல், தவளையோடைய கிரேனியல் கேவிட்டிக்குள்ளே இருக்குது முழுசாக. சரிங்களா. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, சொல்லிக்கிறேன். சரி, இப்போது இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி வரைக்கும் இருக்கிறது வந்து ஃபோர் பிரெயின். சரிங்களா. ஸோ இது வந்து மிட் பிரெயின், அடுத்து இது கீழே இருக்கிறதெல்லாம் ஹைண்ட் பிரெயின். சரிங்களா. ஸோ இப்படி வந்து 3 பகுதியாக பிரிச்சுக்கணும். அப்போ ஃபோர் பிரெயினில் வந்து 3 பகுதி சொன்னோம். ஒன்று என்னது, இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல்ஃபேக்டரி லோபு. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க செரிப்ரல் ஹெமிஸ்பியர். சரிங்களா. இதிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் இருக்குது செரிப்ரல் ஹெமிஸ்பியர். அடுத்து இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்க டைன்செஃபலான் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி வந்து 3 பகுதியாக பிரெயினானது பிரிக்கப்பட்டிருக்கு, அதாவது ஃபோர் பிரெயினானது பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. இதுலேருந்து இது வரைக்கும் ஃபோர் பிரெயின், நடுவில் இருக்கிறது மிட் பிரெயின், அடுத்து இது ஹைண்ட் பிரெயின். சரிங்களா. இப்போ ஃபோர் பிரெயினை வந்து 3 பகுதியாக பிரிச்சுருக்கிறோம். என்னென்ன பகுதியாக பிரிச்சுருக்கிறோம், ஆல்ஃபேக்டரி லோப், எ பேர் ஆஃப் ஆல்ஃபேக்டரி லோப். ஏன் பேர் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு ஜோடி. சரிங்களா. இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது. சரிங்களா. இது ஒரு ஜோடி, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. ஸோ 2 பகுதியாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஜோடி ஆல்ஃபேக்டரி லோப் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அதுதான். சரிங்களா. இது வந்து பெருமூளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு செரிப்ரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பகுதி இது. சரிங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி இருக்குது. சரிங்களா. அடுத்து ஒரு டைன்செஃபலான் இருக்குது. சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆல்ஃபேக்டரி லோப் இருக்குல்ல, இந்த ஆல்ஃபேக்டரி லோபு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இதோடைய ஆன்டீரியர் மேல்முனை பகுதி பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். நம்ம பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இதோடைய ஆன்டீரியர் முனை தனித்தனியாக காணப்படுது. சரிங்களா. அதே போஸ்டீரியர் முனை இந்த பகுதி எப்படி இருக்குது, இணைஞ்சு காணப்படுது. சரிங்களா. ஸோ ஆன்டீரியர் எண்ட் வந்து ஃப்ரீயாகவும் போஸ்டீரியர் எண்ட் வந்து ஃபியூஸ்டாக இணைஞ்சும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதே மாதிரி
அடுத்து இப்போ நீங்கள் இதை கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிராஸ் செக்ஷன் ஒரு லாங்கிடியூடல் செக்ஷன் சரிங்களா. மேலேருந்து கீழ்வாக்கில் நீங்கள் வெட்டி பார்த்தீங்க இந்த மூளையை அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிக்சரை தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து மேலேருந்து கீழ்வாக்கில் வெட்டினோம் அப்படின்னு சொன்னாக்க லாங்கிடியூடல் வியூ. ஸோ இப்படி வெட்டும்போது அந்த ஆல்ஃபேக்டரி லோப் இருக்குல்ல, அந்த ஆல்ஃபேக்டரி லோபில் அது வந்து தமிழ் வந்து நுகர்ச்சி கதுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஃபார் த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லு, ஸோ வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது சரிங்களா. ஸோ அதுதான் வந்து ஆல்ஃபேக்டரி லோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆல்ஃபேக்டரி லோபை வெட்டி பார்க்கும்போது அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது, குழி போன்ற அமைப்புகள் வந்து காணப்படுது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு குழி, இது ஒரு குழி சரிங்களா. இந்த லோபில் ஒரு குழி, இந்த லோபில் ஒரு குழி காணப்படுது. அந்த குழிக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஆல்ஃபேக்டரி வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஆல்ஃபேக்டரி வென்ட்ரிக்கிள், ஆல்ஃபேக்டரி லோபில் இருக்கக்கூடிய குழி அதுக்கு பேர் ஆல்ஃபேக்டரி வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்க மிட் பிரெயின். இந்த மிட் பிரெயின் அதர்வைஸ் கால்டு நான் என்ன சொன்னேன், மீசன் செஃபலான் அப்படின்னு சொன்னேன் சரிங்களா. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி தான், இதை தான் நம்ம வந்து மிட் பிரெயின் அல்லது மீசன் செஃபலான் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஆப்டிக் வெசிக்கிள் சரிங்களா. இது ஒரு வெசிக்கிள், இது ஒரு வெசிக்கிள். நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அல்லது இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் சரிங்களா. ஸோ இதை தான் நம்ம வந்து மிட் பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஆப்டிக் லோபு அப்படின்றது இருக்குது சரிங்களா. எ பேர் ஆஃப் ஆப்டிக் லோப்ஸ் ஆர் தேர் சரிங்களா. அது என்ன ஷேப்பில் இருக்குது, ஓவல் ஷேப்பில் இதுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், முட்டை வடிவத்தில் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இதுவும் வந்து என்னது, இதோடைய ஆப்டிக் லோபுக்குள்ளேயும் இந்த மாதிரி கேவிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஆப்டிக் வென்ட்ரிக்கிள். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் சரிங்களா, ஆப்டிக் வென்ட்ரிக்கிள். இந்த கேவிட்டிக்கு பேர் ஆப்டிக் வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து மூணாவது பகுதி என்னது, ஹைண்ட் பிரெயின் சரிங்களா. முதல்ல வந்து ஃபோர் பிரெயின் சொன்னோம், அடுத்து மிட் பிரெயின் பார்த்தோம், இப்போ வந்து என்னது ஹைண்ட் பிரெயின் சரிங்களா. ஸோ இந்த ஹைண்ட் பிரெயின் பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதி காணப்படுது. ஒன்று வந்து என்னது செரிபெல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி, இதை தான் நம்ம செரிபெல்லம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மீதி இந்த பகுதியை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா மெடுல்லா ஆப்லாங்கேட்டா அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ செரிபெல்லம், மெடுல்லா ஆப்லாங்கேட்டா. ஸோ செரிபெல்லம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான ஒரு அமைப்பு தான், நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா, இதாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து செரிபெல்லம் அப்படின்னு சொன்னோம், விச் இஸ் அ நேரோ, ரொம்ப குறுகலான பகுதி, தின் டிரான்ஸ்வர்ஸ் பேண்டு சரிங்களா. இந்த இடத்துல நிறையா பார்த்தீங்கன்னா தின் டிரான்ஸ்வர்ஸ் பேண்டு, குறுக்குவாட்டில் கற்றையான அமைப்புகள் வந்து அதில் தெரியும் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ அதை தொடர்ந்து என்னது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பகுதி, இதை வந்து நம்ம மெடுல்லா ஆப்லாங்கேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த மெடுல்லா ஆப்லாங்கேட்டா இப்போ இதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னோம், மண்டையோடு சரிங்களா. இப்படி வந்து ஒரு மண்டையோடு, தவளையோடைய மண்டையோடு இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மண்டையோட கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துளை இருக்கும் சரிங்களா. அந்த துளைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஃபொராமன் மேக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த துளைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த மண்டையோட்டு பெருந்துளை சரிங்களா. இது வந்து மண்டையோடு சரிங்களா. இந்த மண்டையோட்டில் அடிப்பாகத்தில் என்ன இருக்கும், ஒரு பெரிய துளை காணப்படும், அதுதான் வந்து மண்டையோட்டு பெருந்துளை அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து ஃபொராமன் மேக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெருந்துளை வழியாக இந்த மெடுல்லா ஆப்லாங்கேட்டா சொன்னோம்ல, இந்த மெடுல்லா ஆப்லாங்கேட்டா கீழே அப்படியே கண்டினியூ ஆகி இந்த பெருந்துளை வழியாக அந்த மண்டையோட விட்டு வெளியில் வருது சரிங்களா. அப்படி வெளியில் வரும்போது அதோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்பைனல் கார்டு அப்படின்னு பேர் சரிங்களா. ஸோ அப்போ பிரெயின் கண்டினியூஸ் ஆஸ் அ ஸ்பைனல் கார்டு ஃப்ரம் மெடுல்லா ஆப்லாங்கேட்டா சரிங்களா. அப்போ பிரெயின் வந்து அதோடைய ஹைண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு சொன்னால் என்னது மெடுல்லா ஆப்லாங்கேட்டா இல்லையா. செரிபெல்லம், மெடுல்லா ஆப்லாங்கேட்டா அதுதான் ஹைண்ட் பிரெயினில் இருக்குது. அந்த மெடுல்லா ஆப்லாங்கேட்டா வால் போன்று நீண்டு காணப்படும் சரிங்களா. அந்த வால் போன்று நீண்டு காணப்படக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்பைனல் கார்டு. அந்த ஸ்பைனல் கார்டு எதை விட்டு வெளியில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த மண்டையோட்டு பெருந்துளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபொராமன் மேக்னத்தை விட்டு வெளியில் வருது சரிங்களா. ஸோ அப்போது அதேமாதிரி இப்போ இங்கே நம்ம சொன்னல பிரெயினை சுற்றி என்ன இருக்குதுன்னு சொன்னோம், ஒரு கிரேனியம் மண்டையோடு இருக்குது சரிங்களா. பிரெயினை சுற்றி மண்டையோடு இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பைனல் கார்டை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த துளைக்கு பின்னாடி சரிங்களா, துளைக்கு அப்புறம் இந்த ஸ்பைனல் கார்டை பாதுகாக்கணும்ல, பிரெயினை பாதுகாக்கிறதுக்கு
இந்த கிரேனியம் இருக்குது. அதேமாதிரி இந்த ஸ்பைனல் கார்டை பாதுகாக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் வெர்டபிரல் காலம். சரிங்களா, நமக்கு தெரியுது பார்த்திங்கன்னா பின்னாடி முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த முதுகெலும்புக்கு உள்ளே தான் என்ன இருக்குது, ஸ்பைனல் கார்டு இருக்குது, அதாவது தண்டுவடம். சரிங்களா, அது இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். சரி, அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், கழிவு நீக்க மண்டலம். சரிங்களா, ஸோ இப்போ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னா என்ன, உடலில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் தட் இஸ் வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ். என்ன மாதிரி வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ். அந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட் சப்ஸ்டன்ஸை வெளியேற்றக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ இங்கே தவளையோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பிரின்சிபல் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் அப்படின்னு சொன்னால் அது கிட்னி. சரிங்களா, ஸோ இப்போ அந்த கிட்னி இங்கே தவளையோட கழிவுநீக்க மண்டலத்தில் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஆஃப் த நைட்ரோஜினஸ் வேஸ்ட். சரிங்களா, ஸோ உடல் வளர்சிதை மாற்ற நிகழ்ச்சி மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கும்போது உண்டாகக்கூடிய இந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட் சப்ஸ்டன்ஸை வெளியேற்றுகிறது. சரிங்களா, கிட்னி. அதே நேரத்தில் அது மட்டும் அதோடைய ரோல் கிடையாது. முக்கியமாக ஈவன் தவளையிலையும் சரி மனிதர்கள்லேயும் சரி கிட்னி அப்படின்னு சொன்னாலே நம்ம அது ஒரு கழிவு நீக்க உறுப்பாக தான் பார்க்குறோம். சரிங்களா, எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனாக பார்க்குறோம். ஸோ அதே நேரத்தில் அது நாட் ஓன்லி எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் பட் ஆல்சோ இட் மெயின்டைன்ஸ் த சால்ட் அண்ட் வாட்டர் பேலன்ஸ். சரிங்களா, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அந்த உப்பு சத்துக்கள் இருக்கு இல்லையா, சோடியம், பொட்டாசியம், கால்சியம். ஸோ இதை என்ன பண்ணும், ஒழுங்குபடுத்தும், பேலன்ஸ் பண்ணும். சரிங்களா, ஸோ அதிகமாகவும் ஆக விடாமல் கம்மியாகவும் ஆக விடாமல். ஏன்னா நம்ம உடம்புல முக்கியமாக இந்த நர்வ்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலை செய்யுது, நரம்புகள்லாம் சிக்னல்ஸை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியோடைய ஒட்டுமொத்த மெட்டபாலிசம் ரியாக்ஷனையும் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்துக்குமே யார் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சால்ட்டு. அதனால தான் நம்ம சாப்பிடும்போது மினரல்ஸ் அப்படின்றது வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மூலமாக நம்ம மினரல் சால்ட்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம உடம்புக்கு தேவையான சோடியம், பொட்டாசியம். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த சோடியம் பொட்டாசியம் தான் என்ன பண்ணுது, நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தை கோஆர்டினேட் பண்ணி நமக்கு தேவையான சிக்னல்ஸ் அப்பப்போ ப்ராப்பராக வழங்குது அப்படின்னு சொன்னால் இனாஃப் அமௌண்ட் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம் இஸ் ரெக்யர்ட் ஆஸ் வெல் as கால்சியம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் மேஜர் மினரல்ஸ் ரெக்யர்ட் பை அவர் பாடி. சரிங்களா, ஸோ இது மட்டும் கிடையாது, நிறைய மினரல்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, சரிங்களா, கோபால்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா மினரல்ஸ் நம்ம உடம்புக்கு தேவைப்படும். சரிங்களா, ஸோ அது எல்லாமே எப்படி இருக்கணும், சரியான அளவில் இருக்கணும். சரிங்களா, எந்த சால்ட்டு இப்போ சோடியம்ன்றது ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது, பொட்டாசியம்ன்றது ரொம்ப குறைவாகவும் போயிடக்கூடாது. ஸோ அது ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட தேவையான லெவலில் இருக்கணும். சரிங்களா, ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது, அதை ஒழுங்குபடுத்துறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிட்னிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதேமாதிரி வாட்டர் பேலன்ஸ். சரிங்களா, நம்ம உடலில் அந்த நீர் சமநிலையை பேணி காப்பதும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிட்னியோட வேலை. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது, முக்கியமான பணிகளை மட்டும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதில் பார்த்திங்கன்னா நைட்ரோஜினஸ் வேஸ்ட் வெளியேற்றுது, சால்ட்டு வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தோடைய முக்கியமான பணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, நம்ம பிரின்சிபல் ஆர்கன் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னோம், கிட்னி. சரிங்களா, எ பேர் ஆஃப் கிட்னிஸ் இது ப்ரெசண்ட் தவளைக்கு ஒரு ஜோடி சிறுநீரகங்கள் காணப்படுது. சரிங்களா, ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூரிட்டர்ஸ். சரிங்களா, கிட்னிலேருந்து யூரிட்டர்ஸ் அரைஸ் ஆகுது. அந்த 2 யூரிட்டர்ஸ், எ பேர் ஆஃப் யூரிட்டர்ஸ் ஒன்றா யூரினரி பிளாடரில் ஜாயின் ஆகுது. சரிங்களா, யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்கிறது ஒரு அன்பேர்டு ஆர்கன். சரிங்களா, அது தனியாக தான் காணப்படும், ஒன்று தான் இருக்கும். சரிங்களா, அண்ட் த யூரினரி பிளாடர் விச் ஓப்பன்ஸ் இன் த க்ளோக்கா. சரிங்களா, யூரினரி பிளாடர் எங்கே திறக்குது அப்படின்னு சொன்னால் க்ளோக்காவில் திறக்குது. க்ளோக்கல் அப்பர்ச்சர் மூலமாக அந்த எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் சப்ஸ்டன்ஸை வெளியேற்றும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த கிட்னியோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் இஸ் டார்க் ரெட் இன் கலர். சரிங்களா, நல்ல அடர்ந்த சிவப்பு நிறமாகவும் லாங் அண்ட் ஃப்ளாட் நீளமாக தட்டையான உறுப்பு தான் என்னது
கிட்னி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது வந்து வெர்டபிரல் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகெலும்பு இருக்கு இல்லையா, தவளையோட முதுகெலும்புக்கு பக்கத்திற்கு ஒன்றாக, சரிங்களா, எய்தர் சைட் ஆஃப் த வெர்டபிரல் காலம் வந்து அதோடைய பாடி கேவிட்டி உடற்குழியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிட்னியோடைய டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மீசோனெஃப்ரிக் கிட்னிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா சிறுநீரகங்கள் வந்து வெவ்வேறு விதமாக வளர்ச்சி அடைந்திருக்கு. சரிங்களா, ஆரம்பகால உயிரினத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மால்ஃபீஜியன் டிவியூல்ஸு, க்ரீன் கிளான்ஸு, அந்த மாதிரி வந்து பல்வேறு விதமாக நம்ம எர்த்வமில் கூட பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆர்கானிசம் வந்து எவால்வ் ஆக அதோடைய சிறுநீரக அமைப்பு வந்து டியூப்லார் ஸ்ட்ரக்சர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெல் டெவலப்டாக அட்வான்ஸ்டாக மாறிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து மீசோனெஃப்ரிக் கிட்னிஸாக இது வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீசோனெஃப்ரிக் கிட்னிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் கன்சிஸ்ட் ஆஃப் த டியூப்லர் ஸ்ட்ரக்சர்ஸ் விச் ஆர் கால்டு நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, நெஃப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உடையதாக இருக்கும். சரிங்களா, அதுதான் வந்து மீசோனெஃப்ரிக் கிட்னிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தட் இஸ் த ஸ்ட்ரக்சரல் ஆஸ் வெல் அஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த கிட்னி. சரிங்களா, ஒவ்வொரு கிட்னிலையும் வந்து செவரல் நெஃப்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெஃப்ரான்ஸ் தான் வந்து இந்த கிட்னியை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து நெஃப்ரான்ஸ் தான் ஃபங்க்ஷன் பண்ணுது. கிட்னி வந்து ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் பண்ணுறது யாருன்னா இந்த நெஃப்ரான்ஸ் தான். சரிங்களா, ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வேஸ்ட் சப்ஸ்டன்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணுது. சரிங்களா, ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இதோடைய எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் இப்போ ஃபில்டர் பண்ணி வெளியேற்றுது கழிவுப் பொருளாக நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டாக வெளியேற்றுன்னு சொல்கிறேன். அந்த நைட்ரோஜினஸ் சப்ஸ்டன்ஸ் என்ன, ஆக்சுவல் நைட்ரோஜினஸ் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூரியா. மேஜராக பார்த்தீங்கன்னாக்க டைப் ஆஃப் ஆர்கானிசம் அது வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து 3 விதமாக வந்து கழிவுப் பொருட்களை வந்து வெளியிடும். ஒரு சில உயிரினங்கள் பார்த்திங்கனாக்கா அமோனியா. சரிங்களா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து கழிவுப் பொருள் ஃபார்ம் ஆகிறதே, வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறதே இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டுன்னு சொன்னால் அமோனியா. அடுத்து பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட், அப்புறம் வந்து யூரியா. சரிங்களா, இப்படி 3 ஃபார்மேட்டில் வந்து வெளியிடும். ஸோ அந்த உயிரினம் வந்து எந்த சூழ்நிலையில் வந்து வாழுது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய கழிவுப் பொருள் வந்து அமையும். இப்போது தண்ணியில் வாழக்கூடிய உயிரினமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மெஜாரிட்டி அந்த ஆர்கானிசம்ஸ்க்கெல்லாம் வந்து அமோனியா தான் கழிவுப் பொருளாக இருக்கும். அதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். சரிங்களா, மெஜாரிட்டி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தண்ணியில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து அமோனியாவை வெளியேற்றும். ஸோ இது வந்து தவளை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா யூரியாவாக வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய நைட்ரோஜினஸ் வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஃபார்மு, யூரியா ஃபார்ம். சரிங்களா, ஸோ அதனால தான் இந்த ஆர்கானிசம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூரியோடீலிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னது, ஃப்ராக் இஸ் அ யூரியோடீலிக் ஆர்கானிசம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வெளியிடக்கூடிய எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் என்னது, இந்த ஃபார்ம் ஆஃப் யூரியா. சரிங்களா, யூரியான்ற ஃபார்மில் அதோடைய நைட்ரோஜனஸ் வேஸ்ட் சப்ஸ்டன்ஸை அது வெளியேற்றுறதுனால அதை வந்து நம்ம யூரியோடீலிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னாக்கா இந்த கிட்னிக்கு அடுத்து இப்படியா நீங்கள் அதோடய ஸ்ட்ரக்சரில் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் தெரியும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து கிட்னி. சரிங்களா, இதுவும் தான் வந்து நம்ம பேர் ஆஃப் கிட்னிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கிட்னியிலேருந்து வெளியேறக்கூடிய பேர் ஆஃப் யூரிட்டஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ கிட்னியிலேருந்து வெளியேறுது. ஸோ இந்த யூரிட்டஸ் வந்து எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் இஸ் இன்ட்ரடியூஸ்டு டு த க்ளோக்கா. சரிங்களா, ஸோ இந்த பகுதியை நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, க்ளோக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு தின் யூரினரி பிளாடர் ஒன்றும் ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் பேர்டு. இப்போ கிட்னி வந்து ஒரு ஜோடி இருக்குது, யூரிட்டர் ஒரு ஜோடி இருக்குது, ஆனால் யூரினரி பிளாடர் சிங்கிளாக தான் இருக்கும். சரிங்களா, இட் இஸ் அன்பேர்டு ஆர்கன். சரிங்களா, ஸோ இது எதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டம். சரிங்களா, மலக்குடல், அந்த மலக்குடலுக்கு கீழே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த யூரினரி பிளாடரில் தான் வந்து என்ன, இந்த யூரினரி வேஸ்ட்டு வந்து டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் த்ரூ த க்ளோக்கா அண்டு த க்ளோக்கல் அப்பர்ச்சர். சரிங்களா, இதை தான் அந்த க்ளோக்கல் அப்பர்ச்சர்னு சொல்லுவோம். ஸோ இது வழியாக இந்த வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் ஆனது வெளியேற்றப்படும். சரிங்களா, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். சரிங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதோடைய பிரின்சிபல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொன்னால் கிட்னி. ஸோ ஆஸ் வெல் ஆஸ் இட் கண்டெய்ன்ஸ் த யூரிட்டஸ், யூரினரி பிளாடர் அண்ட் த க்ளோக்கா
ஸோ கிட்னி வந்து எப்படி இருக்குது, டார்க் ரெட் கலராக இருக்குது, லாங் ஃப்ளாட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ வெர்டபிரல் காலமுக்கு ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா இந்த இங்கே தான் வந்து வெர்டபிரல் காலம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா. ஸோ வெர்டபிரல் காலமுக்கு இந்த சைடு ஒன்றா இந்த சைடு ஒன்றாக ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மீசோனெஃப்ரிக் கிட்னிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதனால், இந்த கிட்னிஸ் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நெஃப்ரான்ஸால் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த நெஃப்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா பிளட்டில் இருக்கக்கூடிய யூரியாவை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வெளியேற்றுது. சரிங்களா. ஸோ அதனால் இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து யூரியோட்டிலிக் ஆர்கானிசம்ஸ் சொல்கிறோம். சரிங்களா. ஸோ கிட்னிலேருந்து ஒரு ஜோடி யூரிட்டர்ஸ் வந்து வெளியேறுது. அது எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா க்ளோகால வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதேமாரி ஒரு யூரினரி பிளாடர் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. சரிங்களா. ஸோ அந்த யூரினரி பிளாடர்லேருந்து ரெக்டமுக்கு கீழே அந்த யூரினரி பிளாடர் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அதில் வந்து டெம்பரரியாக யூரினானது ஸ்டோர் ஆகி க்ளோக்கல் அப்பர்ச்சர் வழியாக வெளியேற்றப்படுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து பார்க்கலாம்.